கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் இந்த மலைப்பிரசங்கத்தினுடைய துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அவர்கள் தேற்றப்படுவார்கள் என்று அந்த வசனம் சொல்லுகிறபடி நாம் இந்த உண்மையாகவே தேற்றப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டுமா இருக்கிறோமா என்பதை குறித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த நாளிலே இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் 2 வசனங்களிலே சொல்லுகிறார். அது என்னவென்று சொன்னால், அந்த வசனம் சொல்லுகிறது, இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன், நீங்கள் துக்கப்பட்டதற்கு அல்ல, மனம் திரும்பதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். மனம் திரும்பதற்கு ஏதுவாகவே துக்கப்பட்டதற்காக சந்தோஷம் என்று பவுல் தெளிவாக சொல்லுகிறார். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டமடையாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே. ஆகவே இந்த இடத்துல 2 வகையான துக்கத்தை பார்க்கிறோம். ஒன்று மனுஷீக காரியங்களினாலே பொங்கி வருகிறதான துக்கங்கள் இருக்கலாம். அவைகளெல்லாம் நாம் ஒரு காரியத்தில் அணை போட்டு அவைகளை தடுத்து விட முடியும். அந்த துக்கங்களுக்கு ஒரு வடிகால் இருக்கும். ஆனால் இந்த நேரத்தில் நாம் மனம் திரும்புதலுக்கு ஏற்றுவான ஒரு துக்கம் அடைய வேண்டியவர்களாய் காணப்பட வேண்டும். அது என்னவென்று சொன்னால், அதுதான் நமக்கு மிக மிக முக்கியமான ஒரு காரியம். தேவனுக்கேற்ற துக்கம். அந்த தேவனுக்கேற்ற துக்கம் தான் நமக்கு பிரயோஜனத்தையும் பலத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அது ரட்சிப்புக்கு ஏதுவான காரியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த நாளில் நம்ம என்ன துக்கத்தை உடையவர்களாய் காணப்படுகிறோம்? தேவ துக்கமா? இல்லாவிட்டால் பவுலே சொல்லுகிறார், லௌகீக துக்கம் என்று ஒன்று உண்டு. உலகத்துக்கு அடுத்ததான கவலைகள், துயரங்கள், வேதனைகள், ஐயோ எனக்கு இது கிடைக்கவில்லையே என்று வேதனையில் புழுங்கி கொண்டிருக்கிற காரியம் அல்ல. லௌகீக துக்கம் என்று உண்டு. அதே நேரத்தில் தேவனுக்கேற்ற துக்கம். இதில் 2ல் எதை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம்? தேவனுக்கேற்ற துக்கத்தை நாம் தெரிந்து கொள்வோம் என்று சொன்னால், நமக்கு ரட்சிப்பு என்கிறதான ஒரு பெரிய காரியமாக இருக்கிறது. அதை தவறு விடுவோம் சொன்னால் நமக்கு லௌகீக துக்கத்துக்கு மரணம் தான் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த மரணம் என்று சொன்னால் இயற்கையான மரணம் அல்ல, ஆவிக்குரிய மரணத்துக்குள்ளாய் கடந்து சென்று விடுவோம். ஆகவே நாம் ஆவிக்குரிய மரணத்திலிருந்து விடுபடப்பட்டு நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக ஆண்டவர் சொல்லுகிறது போல பிளஸட் பீப்புளாக இருப்பதற்கு நாம் தேவனுக்கேற்ற துக்கம் கொண்டவர்களாய் காணப்படுவோம். அப்படி செய்வோம் என்று சொன்னால் நம்முடைய துக்கங்கள் ஆண்டவருக்குள் சரி கட்டப்படும். நம்ம தேற்றப்படுவோம். நமக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களும் கிடைக்கும். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். 2 வகையான துக்கத்தை காட்டினீர். தேவனுக்கேற்ற துக்கம், லௌகீக துக்கம். ஆண்டவரே, உமக்கு அடுத்ததான துக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள செயல்பட ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஐயா. காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இதன் மூலமாக அரிதாய் கிடைக்கக்கூடிய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.